வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதி இங்கே வரணும், வராட்டா இப்போ நான் சாமுண்டேஸ்வரியை சுட்டு கொன்னுருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருது துப்பாக்கியை வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரியை சுட்டு தள்ளுறாங்க. ரேவதி துடிச்சிக்கிட்டு எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஓடி வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை தூக்கி வச்சு கதறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா பரவாயில்லையே, மருது ரேவதிக்கு கதையை முடிக்கட்டாலும் பரவாயில்ல, சாமுண்டேஸ்வரிக்கு கதையை முடிச்சாமல அது போதும், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையை வச்சே என்னோட புருஷனை வந்து சுட வச்சிருப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உனக்கு இதுதாண்டி கதி அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சுட்டது நல்லதுக்கு தான் அப்படின்னு வந்து ஒரு ஈவு இறக்கம் இல்லாத தங்கச்சியாக நம்ம சந்திரா உருமாறி நிற்கிறாங்க. நம்ம கார்த்தி பதறி போய் அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. அப்படியே வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம மருது வந்து போலீஸ்லேருந்து தப்பி வந்து நம்ம சந்திராவுக்கு கைட்லைன்ஸ் தாங்க. சந்திரா வந்து எப்படியாவது ரேவதியும் கொல்லணும், சாமுண்டேஸ்வரி என் அக்காக்காரிக்கு கதையும் முடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருதுகிட்ட துப்பாக்கியை தூக்கி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி எப்படியும் துப்பாக்கியை எடுப்பா அப்படின்னு வந்து தெரிஞ்சு வீரக்குள்ளே இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரி துப்பாக்கிக்குள்ளே உள்ள தோட்டாக்களை எடுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி ரூமுக்குள்ளே போய் வந்து அந்த துப்பாக்கியை எடுத்து கொண்டு வந்து சுட ட்ரை பண்ணாங்க. அப்போ தான் அதுக்குள்ளே தோட்டா இல்லை, நீ இதையெல்லாம் எடுப்பேன்னு தெரியும் சாமுண்டேஸ்வரி, அதுக்காக தான் நான் கூட இருந்தே குழி பறிச்சிட்டு இருக்கேன், அதுக்காக இந்த தோட்டாக்கள் எல்லாம் எடுத்துட்டேன், இப்போ வசமாக நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. மருதுவ சுடுறதுக்கு அடித்து பார்க்குறாங்க. அங்கே தோட்டா இல்லாதனால வந்து மருது என்ன தோட்டா இல்லாமல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருது நம்ம சாமுண்டேஸ்வரியை மடக்கி வச்சுறாங்க. துப்பாக்கிக்கு பிடியில அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம கார்த்தியும் ஒரு அதிகாரிகள் எல்லாம் வர வைக்கிறாங்க. அப்படி வந்து எப்படியாவது நம்ம அந்த வீட்டில் என்னதான் நடக்குது, அத்தைக்கு பேச்சிலையும் ஒரு மாற்றம் தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. கரண்டை வேற வந்து கட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி கரண்டை வந்து சரி பண்ண வந்த ஈபிக்காரங்கிட்ட ஒரு லெட்டரை எழுதி இதை எப்படியாவது என் மாமா கிட்ட வந்து சேர்த்துருங்க அப்படின்னு வந்து எழுதி கொடுக்காங்க. இந்த பாருங்க, மருது வந்து இங்கே எங்கள் வீட்டில் தான் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு வந்து துப்பாக்கி முனையில் மிரட்டி காரியத்தை சாதிக்க பார்க்குறான், என்னை கொல்லதுக்கு துணிஞ்சிட்டான், எங்கள் அம்மாவையும் வந்து எல்லாத்தையும் துப்பாக்கி பிடியில் வச்சுருக்கான், நீங்கள் காப்பாற்ற வரணும் மாமா அப்படி வந்து அந்த லெட்டரில் எழுதுறாங்க. எழுதி அந்த மாடியிலேருந்தே தூக்கி அந்த அதிகாரிகிட்ட வீசுகிறாங்க. இந்த பாருங்கள், இதை என் கார்த்தி மாமாட்ட கொடுத்துருங்க, கார்த்தி மாமா வெளியில் தான் இருக்காங்க, கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து கொண்டு போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ரேவதி, நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ வராட்டா இங்கே என்ன நடக்கும்னு பாரு, லாஸ்ட் வார்னிங், உங்கள் அம்மா முகத்தை பார்க்கணும்னா பார்த்துக்கோ, இதுக்கு மேலே வந்து நீ பார்க்க முடியாது, உங்கள் அம்மாவை பார்க்க முடியாத இடத்துக்கு நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு வந்து துப்பாக்கி எடுத்து வச்சு மருது வந்து கவுண்டம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியை குறி வச்சு தவுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். துப்பாக்கியை நம்ம சாமுண்டேஸ்வரி மேலே வந்து பட வச்சுட்டாங்க. சாமுண்டேஸ்வரி அப்படியே சுருண்டு விலகுறாங்க. சந்திரா அக்கா, நீ எனக்கு என்ன பிடிச்ச சனியை, நீ ஒளிஞ்சு போ அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து நினைக்கிறாங்க. என் கையை வச்சே என் புருஷனை சுட வச்சலடி, இன்னைக்கு நீ இப்படி படுக்கையே ஆக்கிட்டேனா உன் கதை இன்னையோடி முடிய போடி அப்படின்னு வந்து அக்கா காரி நீ ஒரு ஈவு இறக்கம் இல்லாத சந்திரா அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரேவதி ஓடி வராங்க. அம்மா இப்படி பண்ணிட்டானே துரோகி அப்படின்னு வந்து மருதுவை பிடிச்சி வச்சு வந்து அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஈபிக்காரர் வந்து கரெக்டாக நம்ம கார்த்தி கையில் வந்து அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. கார்த்திகம் படித்து பார்க்குறாங்க. உள்ளுக்க தான் இருக்கான் மருது, அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் வந்து காப்பாற்ற ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துடிச்சிக்கிட்டு நம்ம கார்த்தி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி ரத்த கரையோட அப்படியே நம்ம கார்த்தியை பார்த்த மேனிக்கு அப்படி கிடக்குறாங்க. அத்தை உங்களுக்கு ஒன்றும் ஆகாதக்கத்தை, நான் உங்களை காப்பாற்றுவேன் அத்தை அப்படின்னு வந்து தூக்கிக்கிட்டு நம்ம ரேவதியும் வந்து பார்க்குறாங்க. கதறி அழுறாங்க. நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரியை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. எப்படியும் காப்பாற்றி தீரணும்னு நம்ம சந்திரா, சபாஸ் மருது, நீ ரேவதியை கொல்லாட்டாலும் பரவாயில்ல, சாமுண்டேஸ்வரியை சுட்டுட்டால அது போதும், என் புருஷனை சுட வச்சவளுக்கு இப்படி
அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும்னு தான் நினச்சேன், நீனே பண்ணிட்ட அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி அவசர வார்டில் சிகிச்சை பெறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்தி பக்கம் திரும்பாமல் இருந்தாங்கன்னா அதை விட டேஞ்சர் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க மைண்டும் கண்டிப்பாக மாறணும். ஏன்னா மருதுவுக்கு ஒரு நல்ல பாம்புக்கே பால வார்த்தை கதையா வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் மருதுவை வச்சு மாப்பிள்ளை 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 அப்படின்னு நம்ம கார்த்திக்கு துரோகம் பண்ணாங்க. இப்போ மாப்பிள்ளை கையால் ஒரு ஆப்பை நம்ம நம்ம சாமுண்டேஸ்வரி வாங்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி எப்படியாவது அத்தையை காப்பாற்றிடணும் அப்படின்னு அவருக்கு கண்கள் துடிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி மாமா எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றணும், எங்கள் அம்மா எனக்காக தான் இப்படி ஒரு மருந்துகிட்ட துப்பாக்கி சூடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் இருக்குது எங்கள் வீட்டிலே இருந்து எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிற இந்த மருத்துவ வெளியே வர சப்போர்ட் பண்ணது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு பின்னணியில் நம்ம சந்திரா இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரேவதி. அப்போ தான் நம்ம சித்தி நல்லவங்க இல்லை, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க தலையில் அடிபட்டு ஞாபக மருதியால் அதெல்லாம் மறந்துருக்கோம். மறுபடியும் சந்திராவே திட்டம் எல்லாமே நம்ம குடும்பத்தை அழிக்கணும், பழி வாங்கணும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம ரேவதி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆப்ரேஷன் நடக்குது. அந்த குண்டை அகச்சிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி உயிர் அபாய கட்டத்தை விட்டு தாண்டிட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சந்திராவுக்கு இப்பவும் கோபந்தான். என்ன இவ பொழைச்சிருவா போல இருக்க, இவ பொழைக்கக்கூடாது, இவ சாகணும் அப்படின்னு அந்த இடத்துல சிகிச்சையில் இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆக்சிஜன் குழாயெல்லாம் பிச்சு போடணும், இவளை உயிரோடையே விடக்கூடாது அப்படின்னு என்ன ஒரு கொலவெறியாட்டம் சந்திரா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி மாமாவுக்கும் சரி அத்தைக்கும் சரி எதுவும் நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு மாமா கையால் கும்பாபிஷேகத்தை நடக்கணும், அத்தை சம்மதத்தோடு அது நடக்கணும், எங்கள் தாத்தா கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன், காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மருது போலீஸ் பிடியிலேருந்து தப்பி ஓடாமல் நம்ம கார்த்தி மடக்கி போலீஸில் மறுபடியும் என் அத்தையை இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான் அப்படின்னு பிடிச்சி கொடுக்குறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு மருதுவை நம்ம மயிலும் கார்த்தியும் சேர்ந்து கங்கணம் கட்டிட்டு போய் பிடிச்சி எடுத்து அங்கே ஜெயிலில் கம்பி என்ன வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா நல்ல வேலை மருதும் நம்மளை கோர்த்து விட்டானா மறுபடியும் இந்த குடும்பத்துக்கிட்ட நம்ம சிக்கிக்கிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனாலும் சரிதாங்க, நம்ம கார்த்தி எப்படியாவது நம்ம அத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ள வேகம் அவங்க தெரியுது. மாமா எங்கள் அம்மா எவ்வளோ தூரம் உங்களை வெறுத்து ஒதுக்குனாலும் இவ்வளோ தூரம் எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ள எண்ணம் உங்கள் மனசில் எப்படி வருது, நான் அவங்கள எதிரியாட்டே பார்க்கல அப்படின்னு அந்த இடத்துல என்னோட தாய் மாமா மனைவி அப்படின்னா அவங்கள நான் எப்படி பார்த்துக்கிறனோ அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அத்தை கண்டிப்பாக குணமாகவே வருவாங்க ரேவதி அப்படின்னு நம்ம கார்த்தி ரேவதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்கங்க.